நம்மளுடைய சூரியன் ஒரு முறை முழுச சுத்தி முடிக்க 33 இருந்து 33 நாட்கள் ஆகும். இதுவே நம்மளுடைய பூமி ஒரு முறை முழுச சுத்தி முடிக்க ஒரு நாள் ஆகுது. ஆனா ஒரு நட்சத்திரம் ஒரு வினாடியிலேயே 174 முறை சுத்தி முடிச்சிடுதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம அந்த நட்சத்திரத்துக்கு தான் போக போறோம். இதை விட ஆச்சரியம் என்னன்னா அதனுடைய சைஸ் தான். ஐ எம் லோகபால கார்த்திகேயன் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். பொதுவாக ஒரு நட்சத்திரம் அதோடைய கடைசி நொடிகளில் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். பெரிய சத்தத்தோட வெடிக்கும். அதை நம்மளால கேட்க முடியாது. ஏன்னா விண்வெளியில காத்து இல்லை. அது வெடிச்சதும் அந்த இடத்துல ஒரு நெபுலா இருக்கும். அதை வழி நடத்த அங்க ஒரு நட்சத்திரம் இருக்கும். அதை நம்ம பல்சர்னு சொல்லுவோம். ஒரு நட்சத்திரம் வெடிச்சா அங்க பல்சர் தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு 1967 தான் தெரிய வந்துச்சு. முதல் முறையா நம்ம PSR B1919+21 அப்படின்ற ஒரு பல்சர் ஸ்டாரை பார்த்தோம். இது 28 நவம்பர் 1967 ஜோசலின் பெல் அப்படின்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அதோடைய அளவு 57 டென்னிஸ் கோர்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். சில இடங்கள்ல நட்சத்திரம் வெடிச்சதுன்னா பிளாக் ஹோல் இருக்கலாம் அல்லது நியூட்ரான் ஸ்டார் இருக்கலாம். நியூட்ரான் ஸ்டாருக்கு சரியான உதாரணம் நம்மளுடைய சூரியன் தான். நம்ம சூரியன் எதிர்காலத்தில் வெடிச்சதுன்னா அங்க ஒரு நியூட்ரான் ஸ்டார் தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போவோம். சரியா, பிக்டர் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன்ல நம்ம ஒளியோட வேகத்துல நிக்காம பயணம் பண்ணா அடுத்த 510வது வருஷத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் தெரியும். ஏன்னா இது நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 510 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. இப்போ நம்ம ஒரு கற்பனையில இங்க நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு முன்னாடி இப்போ ஒரு பொருள் இருக்கு. பார்க்கறதுக்கு அது சும்மா சுத்தாம நிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே இது சுத்துது. ஒரு வினாடிக்கு சுமார் 174 முறை சுத்தும். அதாவது நீங்க ஒரு முறை கண்ணை சிமிட்டினீங்கன்னா அது 174 முறை சுத்திடுச்சுன்னு அர்த்தம். அதாவது ஒவ்வொரு 6 மில்லி செகண்டுக்கு ஒரு முறை சுத்தும். ஒரு செகண்ட் அப்படின்னா 1000 மில்லி செகண்ட். ரொம்ப வேகமா சுத்துதுல இந்த ஸ்டார். அப்ப எவ்வளவு பெருசா இருக்கும்? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இது வெறும் 11 to 12 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கும். ஆனா இதோட மாஸ், உங்கள்கிட்ட ஒருவேளை பெரிய தராசு ஒன்று இருக்கு, அதாவது ஒரு வெயிட் மிஷின் இருக்கு. அந்த வெயிட் மிஷின்ல ஒரு பக்கம் இந்த நட்சத்திரத்தை வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம சூரியனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சூரியன் பிளஸ் நம்ம சூரியன் மாதிரி இன்னொரு சூரியன்ல பாதி சூரியனை நீங்க வச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம வச்ச அந்த நியூட்ரான் ஸ்டாருடைய தட்டு கொஞ்சம் மேலே வரும். அதாவது இது நம்மளுடைய சூரியனோட 1.5 மடங்கு மாஸ் அதிகமாக இருக்கு. இது ஆம்ஸ்டர்டாம் அப்படின்ற யூனிவர்சிட்டியில் இருக்கிற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வெளியிட்டாங்க. இப்படி ஒரு நட்சத்திரம் இருக்குன்னு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கிற NICER எக்ஸ்ரே டெலஸ்கோப் மூலியமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. தென் இது ப்ரொஃபைல் மாடலிங் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலியமாகவும் இதை நம்ம கண்டுபிடிச்சோம். அதாவது இதோடைய சைஸ், இது சுத்துற வேகம், தென் இதோட டெம்பரேச்சர் கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். மேலும் இந்த மாதிரியான ஸ்பேஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் ஸ்பேஸ் ஃபேக்ட் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பேஸ் ஈவெண்ட்டில் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.